ஃபஸ்ட்டு ஜங்ஷன் நேயர்களுக்கு கோயம்புத்தூர் சிறுமியோடைய சித்தி சொன்ன அந்த பகீர் தகவல்கள் வந்து கேட்குறவங்களோட ஈரக்கொலையை நடுநடுங்க வைக்குது. இதை கேட்ட தமிழகத்துடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் வந்து கடும் கோபத்தில் வெறி ஆயிட்டார். இந்த காமுகனுங்களை வந்து சும்மா விடக்கூடாது, கடுமையான நடவடிக்கை எடுக்கணுன்னு அவர் உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு. அந்த சித்தி சொல்லக்கூடிய சம்பவங்களும் இந்த காம கொடூரம் செய்த அந்த கொடுமையான விஷயங்களையும் கேட்கக்கூடிய எந்த ஒரு மனிதனாலையும் உறங்க முடியாது. அந்த அளவுக்கு துயர சம்பவங்களை அந்த 10 வயது பச்சிளம் குழந்தைக்கு இந்த மிருகங்கள் கொடுத்துருக்காங்கங்கிற ஒரு தகவல் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டையே வந்து உறக்கம் இல்லாமல் பதைபதைக்க வச்சுருக்குது. அப்படி என்ன நடந்துச்சு, இந்த குழந்தையுடைய இறப்புக்கு வந்து காரணம் என்ன, இதற்கு என்ன தீர்வு, பொதுமக்களுடைய அந்த மனக்குமுறல் எந்த அளவுக்கு இருக்குது, மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய நடவடிக்கை எந்த அளவு போகுதுங்கிற விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். கோயம்புத்தூர் சூலூர் பக்கத்தில் கண்ணம்பாளையங்கிற ஊரை சேர்ந்த 10 வயது சிறுமி 2 தினங்களுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு முன்னாடி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. சாயந்தரம் விளையாடிக்கிட்டு இருந்த புள்ள வீட்டுக்கு வரலன்ன உடனே அந்த பெற்றோர்கள் வந்து பிள்ளைய காணாமன்னு அக்கம் பக்கம் தேடுறாங்க, கிடைக்கல. அடுத்த தெருவில் தேடுறாங்க, கிடைக்கல. ஊர் முழுக்க தேடுறாங்க, கிடைக்கல. பதறி போட்டு ஐயோ பிள்ளைய காணாமேன்னு தேடுறப்ப அவங்க வீட்டில் பக்கத்து வீட்டில் இருந்த அந்த கார்த்திக்ங்கிறவனும் சேர்ந்து தேடுறான் இவர்களுக்கு உதவுற மாதிரி. எங்கேயுமே பிள்ளை கிடைக்கல. காவல் நிலையத்தில் போய் சொல்கிறாங்க, காவலர்கள் அங்கே பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் காவலர்கள் வந்து உடனே வந்து அந்த வழக்கு பதிவு செய்யலை. பதறாதீங்கம்மா, பிள்ளை பாதுகாப்பாக இருக்குன்னு ஒரு ஆறுதலை சொல்கிறாங்க. குழந்தை கிடைக்காத சூழ்நிலையில் அடுத்த நாள் காலையில் அந்த இரவு பூரா விடியாத இரவாக போயிடுது. அந்த பெற்றோருக்கு அழுது புலம்பிட்டு அதிகாலையில் மீண்டும் காவல்துறையிட்ட சொல்கிறாங்க. அந்த காவலர்கள் வந்து விசாரிக்கிறாங்க. அப்போ அக்கம் பக்கத்து சின்ன பிள்ளைகளை விசாரிக்கிறப்ப அன்று முதல் நாள் மாலை அந்த பிள்ளையோட விளையாடுற இன்னும் சின்ன சிறுமி சொல்லுது, நேற்று இந்த பக்கத்து விட்டு மாமா கார்த்திக்ங்கிறவர் தான் அந்த பிள்ளைய வந்து பைக்கில் ஏற்றிட்டு போனாருன்னு ஒரு தகவலை சொல்லுது. இது போதுமில்ல போலீஸுக்கு. அந்த கார்த்திகை தான் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கான், அந்த பிள்ளையை தேடி இருக்கான். இதுதான் ஒரு பெரிய விஷயம். நடிச்சிருக்கான். அந்த கார்த்திகை பிடிச்சி போலீஸ் விசாரிக்கிறாங்க. இல்லை ஆய்வின்னு இருக்கான். ஆனால் போலீஸ் விடுற மாதிரி இல்லை. தமிழ்நாட்டு போலீஸ் விவரமான போலீஸில் தோண்டி துருவி கேட்டிருக்காங்க, அவன் பதில் சொல்லலை. அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிற அந்த சிசிடிவிலாம் போய் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு கடையில் ஒரு சிசிடிவி இருந்திருக்குது. அதில் பதிவாக இருக்குது இவன் அந்த பிள்ளைய பைக்கில் வச்சு அந்த பக்கம் கொண்டு போகிறது. இது போதும்ல, பிடிச்சி கொண்டு போய் சூலூர் ஸ்டேஷனில் வச்சு எப்படி விசாரிப்பாங்கன்னு நமக்கு தெரியும். அப்படி விசாரிச்சிருக்காங்க. முதல்ல மறுத்தவன் சிசிடிவி ஃபுட்டேஜெலாம் வந்துச்சுன்னொன்னே ஒத்துக்கிட்டு அவன் சொன்ன தகவல் தாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் உள்ள பல்லாயிரக்கணக்கான தாய்மார்களுடைய தூக்கத்தை தொலைச்சிருச்சு. இதை கேட்குறவங்கெல்லாம், மனுஷனாக இருக்கிறவங்கெல்லாம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ பெரிய கொடூரம் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கலாமா? இந்த மாதிரி கொடுமை செய்யக்கூடிய இந்த காம கொடூரம்லாம் நம்ம வந்து சும்மா விடலாமா அப்படின்னு எல்லாருமே உணர்ச்சி தொதும்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க, கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதை விட பெரிய கொடுமை பாருங்கள். இந்த குழந்தை கேஸை விசாரித்து முடித்த பிறகு அவசரமாக அவங்க அம்மா கண்ணில் விட காட்டாமல் கொண்டு போய் எரிச்சிருக்காங்க. அந்த தகவலை பின்னுக்கு வருவோம். இப்போ இந்த கார்த்திகை கூப்பிட்டு போலீஸ் விசாரித்து கொடுக்குற மரியாதை கொடுத்தவுடனே தன்னால் சொல்லிட்டான், ஆமாங்க நான் தான் கூட்டிகிட்டு போனேன். அவன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு சாக்லேட்டு கொடுத்து அந்த பிள்ளைகிட்ட ஆசை வார்த்தை காமிச்சு, சின்ன பிள்ளை தானே 10 வயசு பிள்ளை, என்ன சொன்னானோ தெரியல, வண்டியில் உட்காரமானு கூட்டிகிட்டு போயிருக்கான். அவனுக்கு துணையாக அவனுடைய நண்பன் மோகன்ராஜுங்கிற மிருகமும் போயிருக்கான். இந்த 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஒரு தென்னந்தோப்புக்கு கொண்டு போயிட்டு அந்த 10 வயசு சிறுமியை நாசகார நாய்கள் வாய் சொல்ல கூசுது, அந்த அளவுக்கு அனாச்சாரமான பாலியல் சீண்டல்கள்லாம் பண்ணியிருக்காங்க. மிருகத்தை விட கேவலமாக பண்ணியிருக்காங்க. அந்த பெண்ணுடைய உடம்பெல்லாம் காயம், கழுத்தில் அடி, இன்னும் சொல்ல வாய் கூசுது, அது போன்ற உடலெல்லாம் காயம். இந்த 2 காம வெறி நாய்களும் அந்த பிள்ளைய சின்ன பின்னப்படுத்தியிருக்காங்க, சிதைச்சிட்டாங்க, உயிர் போயிடுச்சு.
என்ன பண்ணியிருக்காங்க, பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் அவங்க வீட்டுக்கும் ஒரு அந்த தூக்கி வீசப்பட்ட அந்த குளத்துக்கு உள்ள தூரம் 2 கிலோமீட்டர் தூரம் தூக்கி வீசிட்டு வந்துட்டாங்க. இதுதான் நடந்திருக்கு. கொடுத்து விசாரித்ததில் காவல்துறையோடு போய் அந்த சடலத்தை மீட்டுட்டு வந்துட்டாங்க. மீட்டுட்டு வந்தவொடனே அந்த பெற்றோருடைய மனநிலை எப்படி இருக்கும்? கதறி அழுகுறாங்க, துடிச்சு அழுகுறாங்க. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் அழுகுறாங்க, கூட விளையாண்ட பிள்ளைங்கள்லாம் அழுகுது. அதை போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஆஸ்பத்திரியில் வைக்கிறாங்க. அரசு மருத்துவமனையில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடியை வாங்கிக்கங்கிறப்ப அந்த குழந்தையுடைய தாயார் அதுக்கு ஒத்துக்கலை. ஏன் ஒத்துக்கலைன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க, என் பிள்ளைக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்துருச்சு, இந்த அநியாயத்தை நான் உடனே ஏற்றுக்கிட்டேன்னு வச்சுங்க, சமாதானமாயிட்டேன்னு வச்சுங்க, குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கவே கிடைக்காது. தண்டனை கிடைக்கணும், கடுமையான தண்டனை கிடைக்கணும். என் பிள்ளைக்கு நடந்த மாதிரி இனிமேல் இந்த தமிழ்நாட்டில் எந்த பிள்ளைக்கும் நடக்கக்கூடாது. அதனால் முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் உடனே தலையிடணும்னு சொல்லி அந்த அம்மா போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நியாயமான போராட்டம் தானே. அவங்களோட எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குது? அந்த எதிர்பார்ப்பை தான் அந்த குழந்தையோடைய சித்தி பிரவீனாங்கிறவங்க சொல்கிறாங்க. நாங்கள் எதிர்பார்த்தது குழந்தைய இந்த மாதிரி நாசம் பண்ணின இந்த கார்த்திக் மோகன்ராஜ் 2 பேரையும் சும்மா விடக்கூடாது. இந்த நாய்கை இவ்வளவு மோசம் பண்ணிவிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி எங்களோட சேர்ந்து பிள்ளைய தேடலாம் பாருங்கள், அதுதான் எங்களுக்கு பொறுத்துக்க முடியலை. கடைசியில் இந்த பிள்ளைய நாசம் பண்ண இவனை கடுமையாக தண்டனை பண்ணணும்னா தனி மனிதனால் செய்ய முடியாது, அரசு தான் செய்யணும். அந்த அரசுக்கு தலைமை அமைச்சராக இருக்கிற முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் தான் பண்ணணும். அவர்கள் எங்களை உடனடியாக கான்டாக்ட் பண்ணி இதுக்கு நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லணும்னு நாங்கள் நினச்சோம். அதை இப்போ காலையில் சொல்லிட்டாரு. ஆனால் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சோகம் நடந்துருச்சுன்னு சொல்லி அவங்க சித்தியை தலையில் அடிச்சுட்டு அழுகுறாங்க. அது என்ன சோகம்னா, இந்த முதல் நாள் அந்த குழந்தையுடைய பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வர்றப்போ அவங்க அம்மா வாங்க மறுக்கிறாங்க. முடியாது, எனக்கு அரசு தரப்பு உத்தரவாதம் வேணும்னு கேட்குறப்ப போலீஸ் எவ்வளோ சமாதானம் சொல்கிறாங்க, அந்த அம்மா ஒத்துக்கிற மாதிரி இல்லை. உடனே அந்த காவல்துறை அந்த குழந்தையுடைய தகப்பனாரை சரி கட்டி அவரை தனியாக கூட்டிகிட்டு போய் பேசி என்ன சொல்லி அவரை சம்மதிக்க வச்சாங்களோ தெரியலை, அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அந்த குழந்தைய உடலை எரிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த சித்தி பிரவீனாவுடைய கோரிக்கை என்னவாக இருக்குன்னா, இந்த சிறுமியுடைய மரணம் யாருக்குமே ஜீரணிக்க முடியாத சோகம். என்னென்ன விவரங்கள் நடந்திருக்குன்னு பூரணமாக அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வரலாம். திருப்பி ஏதாவது விவரம் தேவைப்பட்டு அந்த உடல் உறுப்புகள் தேவைன்னா என்ன செய்ய முடியும்? இவங்களை யார் எரிக்க சொன்னது? தாயார் வாங்க மறுத்த நிலையில் தகப்பனாரை எப்படி நீங்கள் இவங்க சரி கட்டி இந்த உடலை எரிச்சிருக்கிறாங்க? இதை விட கொடுமை, அந்த இறந்த பிள்ளைய பெற்ற தாயிட்ட கண்ணில் விட காட்டலையே. இது இனிமேல் அந்த பிள்ளைய எப்படி அவங்க பார்க்க முடியும்? இதுக்கு ஈடு இணை உண்டா? அந்த தகப்பனை எதையோ சரி கட்டியிருக்கிறாங்க. அவருக்கு ஏதோ ஆசை வார்த்தை சொல்லி ஏதோ சில 7 லட்சம் ரூபா பணம் கொடுத்ததாகவும் சொல்கிறாங்க. என்னென்னு தெரியலை. அது எத்தனையா கோடியாக இருந்தாலும் அந்த பிள்ளைய இனிமேல் அந்த தாய் பார்க்க முடியுமா? கதறி அழுகுது. அதனால் இப்போ இன்றைக்கி காலையில் முதலமைச்சர் அவர்கள் ஒரு குழுவை அனுப்பிச்சி வச்சாங்க. மாண்புமிகு எம்எல்ஏக்கள், கலெக்டர், அமைச்சர்கள், ஐஜி மேடம் எல்லாரும் வந்தாங்க எங்கள் வீட்டுக்கு. எங்கள் அக்காவை அந்த குழந்தையுடைய தாயாரை சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு நாங்கள் கடுமையாக நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு ஃபோன் போட்டு விஜய் அவர்கள்ட்ட கொடுத்துருக்காங்க. அதை வாங்கினோன்னே தான் விஜய் கதறி அழுது அவருடைய வேதனையை தெரிவிச்சிருக்காரு. அதுதான் இப்போ இதில் அந்த அம்மாவுக்கு ஒரு ஆறுதல். தன் சகோதரனை போல அந்த துக்கத்தை பகிர்ந்து கொண்டார் அந்த விஜய் அவர்கள். பகிர்ந்து கொண்டது மட்டும் இல்லாமல் ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. என்ன வாக்குறுதி? மிக கடுமையான முறையில் விசாரித்து இந்த கடும் குற்றம் செஞ்ச இந்த குற்றவாளிகளை நான் கடுமையான தண்டனைக்கு ஆளாக்குவேன், நீங்கள் ஆறுதல் அடைங்கன்னு சொல்லி அவர் ஆறுதல் சொன்னது இந்த அம்மாவுக்கு சற்று ஆறுதலாக இருந்தாலும், பிள்ளை முகத்தை பார்க்க முடியாமல் செஞ்சிட்டாங்களே, இது எப்படி இந்த காவல்துறை செய்யலாம்? இது போன்ற நிகழ்ச்சிகள் நடக்கலாமாங்கிற ஆதங்கமும் வேதனையும் இருக்குது. இப்போ அவரோட எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குன்னா, ஒன்று நிச்சயமாக இந்த கடும் மிருகமாக இருக்கிற அந்த கார்த்திக் மோகன்ராஜ் இவனுங்களுக்கு மிகச்சரியான தண்டனையை கொடுக்கணும்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் இருக்க பெண்கள், ஊர் மக்கள், பொதுமக்கள் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, கதற ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, சாதாரண தண்டனைலாம் கொடுக்கக்கூடாதுங்க, இவனுங்களை ஜெயிலில் கொண்டு போய் வச்சு இவனுக்கு சோறு போட்டு பாடியை பில்டப் பண்ண வச்சு திருப்பி இதுதான் செய்வாங்க.
இவனுக்கு கால் ஒடிஞ்சிச்சுல சொல்கிறாங்க, விசாரணையில் ஓடி போய் கீழே விழுந்தான் ஒடிஞ்சுன்னாங்க. ஒடிஞ்சது நம்மளுக்கு எப்படின்னு தெரியும். அதே மாதிரி இவனுடைய ஆண் உறுப்பை வெட்டணுங்க. அவனை நெஞ்ச கன்னத்துலேயும் முகத்துலேயும் நான் காமுகன்னு அவனுக்கு பச்சை குத்தி ஒரு கையையும் ஒடிச்சு விட்டு இவனை நொண்டிக்கிட்டே ரோட்டில் விட்டுறணும். இவனை பார்க்குறவன்லாம் செருப்பாலையும் விளக்கமாத்தாலையும் அடித்தே இவனை சாகடிக்கணுங்கிற அளவுக்கு வெறி பிடிச்சி மக்கள் பேசுகிறாங்க. உண்மையில் இது நடந்தால் நல்லதுங்க. இது நடந்தால் இனிமேல் இது மாதிரி குற்றத்தை எவனும் செய்ய மாட்டான். ஆகா, இப்படி ஒரு தண்டனை நமக்கு கிடைக்குன்னு சொல்லி நிச்சயமாக இதை செய்யணும்னு சொல்லி பொதுமக்கள் எதிர்பார்க்குறாங்க. அரபு நாடுகளில் இது மாதிரி கடுமையான சட்டம் இருக்கிறதுனால தான் அங்கே பெண்கள் சுதந்திரமாக நடமாட முடியுது. இந்தியாவில் இந்த சட்டத்தை கொண்டுட்டு வாங்க, சட்டம் தேவைண்டா குற்ற சட்டத்தை திருத்துங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்குது. இப்போ எல்லாருக்கும் ஒரு ஆறுதல் என்னென்னா, மாண்புமிகு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரும் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் அந்த பெற்றோர்கிட்ட கொடுத்த வாக்குறுதிப்படி கடுமையான விரைவான தீர்ப்பு இதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறதோட இது மாதிரி இனிமேல் நடக்காத அளவுக்கு இவர் நடவடிக்கை எடுக்கணும், அப்போ தான் இவருடைய ஆட்சிக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்கிறாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஜங்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதை ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி அப்படியே கொண்டு வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே சேர்க்கக்கூடிய நம்ம ஃபஸ்ட்டு ஜங்ஷன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். நன்றி.